வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி பார்க்க போறோம். நார்த்தேல பொடி இல்லைன்னா வேப்பலை கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேப்பலை கட்டி எப்பவுமே நம்ம ஐப்பசி மாசம் பண்ணுவோம். ஏன்னா மழை பெய்யும், அந்த நார்த்த மரம் நல்லா துளுத்து கொழுந்து இலையா நமக்கு கிடைக்கும். ஆனா இப்ப ரீசெண்டா மழை பெஞ்சதுல எனக்கு நார்த்தையில நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த நார்த்தையில பொடி பண்ணலாம். இந்த வேப்பலை கட்டி சிட்ரஸ் லீவ்ஸ் எல்லாத்துலயுமே பண்ணலாம். அதாவது நார்த்தை இலை, எலுமிச்சை இலை, கடாரங்காய் இலை, ஆரஞ்சு இலை, இந்த மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல எந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டோட இலை உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தோம்னா அது கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இன்னைக்கு நார்த்தை இலை, கொஞ்சம் எலுமிச்சை இலை, கருவேப்பிலை, இதை மூணையுமே சேர்த்து நான் பண்ண போறேன். இந்த நார்த்தை இலை பொடி வயிற்று சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வா இருக்கும். நல்லா பசியை தூண்டி கொடுக்கும், டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், வயிறு உப்புசத்தையும் சரி பண்ணி கொடுக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஒருவேளை ஜீரணம் ஆகாம நமக்கு வாந்தி வரா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேப்பலை கட்டிய கொஞ்சமா எடுத்து நம்ம வாயில போட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துல நமக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கும். நல்ல மருத்துவ குணம் நிறைந்தது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம இந்த வேப்பலை கட்டி பண்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வேப்பலை கட்டி பண்றதுக்கு நல்ல ஒரு பெரிய கைப்பிடி கருவேப்பிலை, 20 to 25 நார்த்தை இலை, நல்ல அப்படி பெரிய பெரிய சைஸா இருக்கு பாருங்க. கொஞ்சம் எலுமிச்சை இலை எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நல்லா தொடச்சி வச்சுக்கணும். பாருங்க, நல்லா கிளீனா வாஷ் பண்ணிருக்கேன், நல்லா தொடச்சு வச்சிருக்கேன். நடுவில் இந்த நரம்பு இருக்கு இல்லையா, இதை நம்ம எடுத்துடணும். இது நம்ம அரைச்சாலும் மசியாது. அதனால இது இப்படி மடிச்சுட்டு இதை இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா அழகா நடுவில் இருக்கிற நரம்பு, வெத்தலை எல்லாம் நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்துடும். பாருங்க, அழகா கிளீனா வந்தாச்சு. இந்த மாதிரி எல்லா இலையிலிருந்து எடுத்துக்கிட்டு இந்த இலை இருக்கு இல்லையா, இதையும் சின்ன சின்ன பீசஸா அப்படி நம்ம கட் பண்ணிக்கணும். அப்பதான் நமக்கு மிக்சியில அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மிக்சிலேயே நல்லா நமக்கு மசியும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பொடி பொடியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்த்தை இலை, எலுமிச்சை இலை இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நல்ல கொழுந்து இலையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். முத்தல் இலையா எடுத்துட்டோம்னா அந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்காது. அதுல இந்த நரம்பு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எல்லாம் கூட நல்லா முத்தி போயிருக்கும், அது அவ்வளவு டேஸ்டாவும் இருக்காது. இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா, நல்ல கொழுந்தா இருக்கிறதா எடுத்துக்கோங்க. புதுசா துளுத்து வந்திருக்குமே அந்த மாதிரி இலைகள் நம்ம எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எலுமிச்சை இலை இதுவும் நல்லா இது மாதிரி கொழுந்தா பார்த்து எடுத்துக்கணும். எலுமிச்சை இலையும் நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம தொடச்சி எடுத்துக்கணும். இதுலயும் இந்த நரம்பு இருக்கும் பாருங்களேன், இது எடுத்துடணும். இப்படி மடிச்சுட்டு இதை எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். இதை போல எடுக்கணும். இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கணும். எப்படி நம்ம நார்த்தையில பண்ணோமோ அதே மாதிரிதான் இதுவும் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் இதே போல கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நார்த்தையிலையும் எலுமிச்சையிலையும் இந்த மாதிரி நான் கிளீன் பண்ணிட்டு பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு மிக்சி ஜார்ல 15 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஓமம். இந்த மிளகாயும் ஓமத்தையும் நல்லா வெயில காய வச்சு எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, நல்ல கலகலன்னு சத்தம் கேட்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அரைக்கிறது ஈஸியா இருக்கும். தேவையான அளவு உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு இதுல போட்டுக்கலாம். நார்த்தை இலையும் எலுமிச்சை இலையும் சேர்த்து 2 கைப்பிடி அளவு. இது இப்ப பல்ஸ் மோட்ல நம்ம அரைச்சி எடுத்துப்போம். தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். நான் பெரிய ஜார்ல அரைச்சதுக்கு அப்புறம் கம்மி ஆயிடும் இல்லையா, அதனால சின்ன ஜார்ல எடுத்துட்டு அரைச்சிருக்கேன். இந்த சைஸ்ல ஒரு லெமன் எடுத்துட்டு இதோட ஜூஸை நம்ம அந்த மிக்சி ஜார்ல புழிஞ்சிக்கலாம். இந்த லெமன் ஜூஸை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அரைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கூட அது ஃபைனா அரைக்கிறதுக்கு வந்துடும். இந்த லெமன் புழியறதுனால நார்த்தையில எலுமிச்சையில ஒரு விறுவிறுப்பு இருக்கும் இல்லையா, அந்த விறுவிறுப்புமே நல்லா குறைஞ்சிடும். இது புழிஞ்சு அரைச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லை இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, வேப்பலை கட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த லெமன் ஜூஸ் சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே அரைக்க வந்தாச்சு. நல்லா மசிஞ்சிருக்கு. நம்ம அரைச்சதை இந்த பவுல்ல நான் எடுத்துட்டு இருக்கேன்.
இப்ப மிக்சியில அரைச்சதுனால கொஞ்சம் லேசா ஒரு சூடு இருக்கும் இல்லையா, அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இப்படியே இதை ஒரு பாட்டில்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி இல்லைன்னா சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டியும் வச்சுக்கலாம். நமக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ, நான் வந்து சின்ன சின்னதா தான் இந்த மாதிரி உருட்டி வச்சுப்பேன். இந்த மாதிரி உருட்டி ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்த்தேல பொடி, வேப்பிலை கட்டி சூப்பரா ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இலை வாசனையும் கொஞ்சம் காரமா இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஒரு 2 நாள் கழிச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்போ ஒருவேளை காரமோ உப்போ ஏதாவது நமக்கு தேவையா இருந்தா நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப அந்த காலத்து ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி. அப்பெல்லாம் வந்து வேப்பிலை கட்டி இல்லாத வீடே இருக்காது. எந்த வயிற்று பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் வேப்பிலை கட்டி கையில கொடுத்துருவாங்க. உடனே வந்து அது சரியா போயிடும். எந்த மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த மெத்தட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் இந்த வேப்பிலை கட்டி அப்படியே இருக்கும், கெட்டே போகாது. நான் வந்து போன வருஷம் வேப்பிலை கட்டி பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சேன். அப்ப கொஞ்சம் நான் நிறைய தான் பண்ணேன், வீடியோக்காக நான் கொஞ்சம் காமிச்சேன். அதுல கொஞ்சம் வேப்பிலை கட்டி இன்னும் இருக்கு. நான் போன வருஷத்துக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் கலர் தான் மாறி இருக்குமே தவிர கொஞ்சம் கூட கெட்டு போகாது, சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது புளிப்பான ஒரு விஷயம் இல்லையா, அதனால ஸ்டீல்லயோ வேற மெட்டல்லயோ வச்சுக்க கூடாது. இப்ப நீங்க பாருங்களேன், இது வந்து போன வருஷம் பண்ண வேப்பிலை கட்டி, இது வந்து நம்ம இந்த வருஷம் பண்ணிருக்கிறது. கலர் மட்டும்தான் மாறி இருக்கே தவிர இப்பயும் வந்து சாஃப்டா தான் இருக்கு. இது இப்ப நம்ம உதுத்தா கூட பாருங்க, இதுல இருந்து ஈரம் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். பாருங்களேன், அது பவுடர் மாதிரி ஆகல பாருங்க. 1 வருஷமே ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது, வெளியிலேயே வச்சுக்கலாம். ட்ரெடிஷ்னல் ரெசிபியான வேப்பிலை கட்டி சர்விங்க்கு ரெடி. இந்த வேப்பிலை கட்டி இதே மாதிரி இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இருக்கிற இடத்துல எந்த சிட்ரஸ் இலை கிடைக்குதோ அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. டேஸ்டியாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம இதை கொடுத்து பழக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.